மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னையில் எழும்பூர், புரசைவாக்கம், கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை முதல் கனமழை வெளுத்து வாங்குகிறது. நேற்று காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவிய நிலையில் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், சிறுமுகை மற்றும் காரமடை பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியதால் மேட்டுப்பாளையம் முதகை நெடுஞ்சாலை மற்றும் மேட்டுப்பாளையம் திருப்பூர் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதேபோல் கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் பெய்த மழையின் காரணமாக மேம்பாலத்திலிருந்து அருவி போல் மழைநீர் கொட்டியது. இதனால் அவ்வழியாக வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருவண்ணாமலையில் சாரல் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த 1 வாரமாக வெயில் கொடுமையால் இரவு நேரத்திலும் வெப்பமாக இருந்த நிலையில் திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர், கமுதி, கீரனூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.